எல்லாருக்கும் ஹாய். இது என்ன வீடியோனா, பாப்பாவுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஹாஃப் பர்த்டே வந்துருச்சு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன். வீட்டில் நம்மளே சின்னதாக டெக்கரேட் பண்ணி ஒரு ஹாஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்களே பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, டெக்கரேட் பண்ணுற திங்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்குவோம், அதை வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்மளே பண்ணுவோம் என்ன இப்போது அப்படின்ட்டு நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, சார்ட்டு, கிஃப்ட் பேப்பர், பலூன், ஸ்கெட்சு இதெல்லாம் வச்சு தான் நான் பண்ணினேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் கூட இருக்கும், அப்படி இல்லைனாலும் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால நான் இதை பண்ணும்போது நம்ம பொண்ணுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோன்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டே வரைக்குமே ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்துன்னு நம்ம இன்டோர் அவுட்டோர்னு ஃபோட்டோஷூட் அவங்களுக்கு எடுத்துகிட்டே தான் இருக்கோம். ஆனால் நமக்குலாம் சின்ன வயசு ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா, ஐடி கார்டு, ஆனுவல் டேயில் ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோ இந்த மாதிரி தான் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நமக்கு அமையலை. சரி நமக்கு தான் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் இல்லை, பாப்பாக்காவது இருக்கட்டுமேன்னு தான் நான்லாம் நிறைய ஃபோட்டோஸ் அவளை எடுத்து வச்சுருப்பேன். எப்படி தான் அந்த காலத்தில் நம்மளை வச்சுக்கிட்டே நம்ம அம்மா அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்மளால் முடியல, அவங்கள வச்சுட்டே பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு வழியாக அவளை வச்சுட்டே எல்லா வேலையும் பண்ணிவிட்டோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையானதையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வாலில் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு, பலூன் கொஞ்சம் ஊதுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 பலூன் கிட்ட நான் ஊதுனேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஊதி கொடுத்தாங்க. நான் எங்கே டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ரூம்லேயே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் உட்கார்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றனால உட்கார வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் அப்படின்னு எங்கள் கட்டிலுக்கு மேலேயே நான் வந்து டெக்கரேட் பண்ணினேன். டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன மாதிரி லுக் அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு நான் வந்து அவங்க மேட்சாக எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு நான் என்ன கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு லைட் பிங்க் மாதிரி ஒரு கலர் கவுன் தான் அவங்களுக்கு போட்டு விட்டேன். அதுக்கு மேட்சாக தலையில் பேண்ட்டு, சாக்ஸு, அப்புறம் அவளோட ஜுவல்ஸு இதெல்லாம் போட்டு விட்டு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா மேலே பலூன்லாம் தூக்கி போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது என் பாப்பாவுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாப்பாவோட சேர்ந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் சேம் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணி அவளுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Happy birthday to you. மெழுகுவர்த்தி ஊற்றிட்டு கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. என்னடா இது என்ன மாய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்ப ஊதி அணைச்சதுக்கப்புறமும் திரும்ப எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது மேஜிக் கேண்டில், இது அப்படி தான் எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். பாப்பாவோட இந்த ஆஃப் பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா, 2-in-1 வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சார்ட் வந்து ஒன்று வாங்கி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஏன் இதை வாங்கினேன்னா, நம்ம ரூமில் மாட்டி இருக்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்க இதை பார்த்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான். அடுத்து ஒரு வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி ப்ரெசென்ட் பண்ணேன். அது இன்னும் வாலில் வந்து ஒட்டலை. இது 2 தான் என்னோட கிஃப்ட்டு. அவ்வளோதான், பாப்பாவோட ஹாஃப் பர்த்டே நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப்பாவுக்கு நான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன், பாப்பாவுக்கு இப்போ 6 மந்த் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது தான். அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.